எங்கள் பரலோக பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கேருமிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே, உன நாமத்தை ஆண்டவர் நாங்கள் போற்றுகிறோம், மையப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலவேளையும் ஆண்டவரே இந்த ஆராயண கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, இந்த ஆராயண வந்து நீர் ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களோட பிரசன்னம் ஆண்டவரே இங்கே இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தாவியானவரே அசவாடி ஆட்கொண்டு கர்த்தாவே, இந்த ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே நாம் மையப்படக்கூடிய கர்த்தாவே நீரே முன்னின்று நடத்த முடியாமல் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 33. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 33 ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பணிப்போமே என்றான். அந்த பாடலை இதுவரை நம்மளை கைவிடாமல் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தான அவருடைய அன்பு நிறைந்தான மகத்துவமுள்ள அந்த தயவை எண்ணினவர்களாய் ஆனந்தமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆட்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் புததேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் நீக்கே கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் புததேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி அம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் புததேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. ஜோர்தானை கடப்போம் அவர் வேலத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் புததேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடே தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு
பேரன்ப கீதங்கள் பாட புஸ்தகத்திலே பேரன்பின் கீதங்கள் பாட புஸ்தகத்திலே பாடலன் 38வது பாடல். உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை ஏற்றி பாடிடுவோம் என்றான அந்த பாடலை, அவர் செய்தான அற்புதங்களை, அவர் செய்தான அதிசயங்களை எண்ணியவர்களாய் அவரை துதித்து காலை வேளையிலே அந்த பாடலை பாடுவோம். உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம். சபை நடுவினிலே உந்தன் நாமத்தையே என்றும் துதித்து பாடிடுவோம், உள்ளம் மகிழ்ந்து பாடிடுவோம். சபை நடுவினிலே உந்தன் நாமத்தையே என்றும் துதித்து பாடிடுவோம், உள்ளம் மகிழ்ந்து பாடிடுவோம். சொல்லி சொல்லி பாடுவேன் அற்புதங்கள், எண்ணி எண்ணி பாடுவேன் அதிசயங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன் அற்புதங்கள், எண்ணி எண்ணி பாடுவேன் அதிசயங்கள். கர்த்தர் செய்த கிரிகைகள் பெரியவைகள், எந்தன் வாழ்வை மாற்றிடும் அற்புதங்கள். கர்த்தர் செய்த கிரிகைகள் பெரியவைகள், எந்தன் வாழ்வை மாற்றிடும் அற்புதங்கள். உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம். மௌனம் எனக்கு இனி இல்லையே, தேவ சமூகத்தில் நான் உமை இல்லையே. மௌனம் எனக்கு இனி இல்லையே, தேவ சமூகத்தில் நான் உமை இல்லையே. ஆட்பரித்து பாடுவேனாக மகிழ்ந்தே, அன்பரின் இன்ப சந்நிதானம் அதிலே. ஆட்பரித்து பாடுவேனாக மகிழ்ந்தே, அன்பரின் இன்ப சந்நிதானம் அதிலே. உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம். தேவநாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், எந்த காலத்திலும் வந்து ஆசீர்வதிப்பார். தேவநாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், எந்த காலத்திலும் வந்து ஆசீர்வதிப்பார். மண்டலம் முழுவதும் பிரசன்னத்தால் நிரப்பிய எங்களையும் ஆசீர்வதியும். இம்மண்டலம் முழுவதும் பிரசன்னத்தால் நிரப்பிய எங்களையும் ஆசீர்வதியும். உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம். துன்பங்கள் சூழ்ந்த போதும் பாடிடுவேன், துயரங்கள் நிறைந்தாலும் பாடிடுவேன். துன்பங்கள் சூழ்ந்த போதும் பாடிடுவேன், துயரங்கள் நிறைந்தாலும் பாடிடுவேன். வியாதி வேதனையில் பாடிடுவேன், வல்லவரின் விடுதலை கண்டிடுவேன். வியாதி வேதனையில் பாடிடுவேன், வல்லவரின் விடுதலை கண்டிடுவேன். உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம்,
நேரத்திலும் பாடிடுவேன், பலவீன நேரத்திலும் பாடிடுவேன், சொந்து போன வேளையிலும் பாடிடுவேன், பலவீன நேரத்திலும் பாடிடுவேன், நம்பிக்கையில் பலன் கொண்டு பாடிடுவேன், செங்கடலை பிளந்து ஜெயமளிப்பார், நம்பிக்கையில் பலன் கொண்டு பாடிடுவேன், செங்கடலை பிளந்து ஜெயமளிப்பார், உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், சபை நடுவினிலே உந்தன் நாமத்தையே என்றும் துதித்து பாடிடுவோம், உள்ளம் மகிழ்ந்து பாடிடுவோம், சபை நடுவினிலே உந்தன் நாமத்தையே என்றும் துதித்து பாடிடுவோம், உள்ளம் மகிழ்ந்து பாடிடுவோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்போதும் அவர் ஒருவனை படைத்தார் என்று ஒரு மனுஷனை குறிப்பிட்டு வேதம் ஆதியாகமத்தின் துவக்கத்திலே நடந்த சம்பவத்தை பழைய ஏற்பாட்டு முடிகின்ற மல்கியாவின் புஸ்தகம் அந்த முடிகின்ற இடத்திலே கொண்டு வந்து அதை ஆவியானவர் அதை நிறுத்துகின்றார். ஏன் அதை அவ்வாறு நிறுத்துகிறார் என்றால், அதை திரும்ப அடுத்த புதிய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு, அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த ஒருவனை அவர் திரும்ப உருவாக்குகின்றார். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே அவர் ஒருவனை படைத்தார், அது ஆதாம். புதிய ஏற்பாட்டிலே அந்த வாழ்க்கை காரியத்தை இப்பொழுது அவர் நமக்கு நினைவூட்டுகின்றார். ஏன் அவர் ஒருவனை படைத்தார், அந்த ஒருவன் மூலமாக தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கின்றார். இங்கே நாம் எல்லாரும் இங்கே இருக்கின்றோம், நாம் எல்லோரும் தனித்தனி மனிதர்கள்தான். நாம் குடும்பம் என்று திருமணமாகிவிட்டால் குடும்பம் என்று வருகின்றோம், பிள்ளைகள் உறவு என்று சொல்லி வருகின்றோம். மற்றபடி எல்லோருமே தனித்தனி மனிதர்கள் தான். அவ்வாறு தனித்தனி மனிதர்களாக இருக்கின்ற நம்மிடத்திலே அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அப்படி என்றால் அந்த ஒருவன் யார் என்றால், நாம் யாரை எண்ணக்கூடாது. அன்றைக்கு ஆதாம் என்று அவ்வாறு எண்ணக்கூடாது, அவனும் ஒருவன் தான். இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று அவ்வாறும் நாம் எண்ணக்கூடாது. அவர் மட்டும்தான் அந்த ஒருவர் என்பது. அவர் ஒருவன் என்று சொன்னதெல்லாம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தான். அது சிறு பிள்ளைகள், சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம், முதிர் வயதுள்ளவர்களாக இருக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அப்படி என்றால் அந்த ஒருவனை நாம் எப்படி சொல்லக்கூடாது. அது ஒருவன் என்றால் அது அவர்கள் இவர்கள் என்றல்ல. அந்த மல்கியாவிலே கடைசியிலே அதை ஆவியானவர் ஞாபகமூட்டுகிறார் என்றால், அந்த ஒருவன் அவர் நான், அவர் ஒருவனாகிய என்னை ஏன் படைத்தார். அதைத்தான் நாம் வைத்து கேள்வி, அந்த வார்த்தையிலே நாம் நிதானிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அந்த இடத்திலே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்ற இடத்திலே இப்பொழுது நீங்கள் அந்த இடத்திலே இப்பொழுது நீங்கள் தான் அதில் இருக்கின்றீர்கள் என்று அவ்வாறு எண்ணிக்கொண்டு அந்த வசனத்தை பாருங்கள். அதாவது அதை எப்படி பார்க்க முடியும்? அவர் ஒருவன் என்றால் நான், அவர் இப்பொழுது நீங்கள் அந்த வசனத்தை இவ்வாறு பாருங்கள். அவர் என்னை ஒருவன், அதாவது என்னை அல்லவா படைத்தார். எதற்காக படைத்தார்? நான் ஒருவனாய் இருக்கின்ற என்னை படைத்தாரே,
அவர் எதற்காக படைத்தார் என்று அவ்வாறு நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அங்கே அவருடைய மிகப்பெரிய ஒரு அழைப்பு இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலே நம்மை தெரிந்தெடுத்து அவர் இந்த சமூகத்திலே அவருடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. தேவனுடைய மகாபெரிய தேவனுடைய வேலைகள் என்று நிறைய இருக்கின்றது. அது ஒரு ஊழியங்கள் இருக்கின்றது, சபை ஊழியங்கள் இருக்கின்றது, இன்னும் ஆவியானவருடைய ஊழியங்கள் என்று சொல்லி அது நிறைய ஊழியங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் கர்த்தருடைய வேலைகள் தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதைப் போல நீங்கள் உங்கள் உடன் வேலையாட்களும் தேவனுடைய பண்ணையுமாக இருக்கிறீர்கள் என்று அவர் அங்கே நிருபத்திலே சொல்லும் பொழுது அவ்வாறு சொல்லுவார். அப்படிப்பட்ட வேலையாட்கள் எங்கே, அவர்களுடைய வேலை என்ன? இங்கே உட்கார்ந்திருக்கின்ற எல்லோருக்குமே ஒரு வேலை இருக்கின்றது. மூப்பர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஊழிய வேலைகள் என்று இருக்கின்றது. இல்லாவிட்டால் அந்த கர்த்தருடைய சபையிலே ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கென்று அவர்களுக்கென்று வேலைகள் இருக்கின்றது. அது காரியம், அது ஒரு பகுதி. ஆனால் எல்லோருக்கும் ஒரு வேலை இருக்கின்றது. யாராக இருந்தாலும், நீங்கள் வாலிபர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், திருமணமானவர்களாக இருந்தாலும், சிறுவர்களாய் வளர்ந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு வேலை இருக்கின்றது. அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கின்றார். அவர் ஒருவன் அல்லவா படைத்தார். அதாவது உன்னை எதற்காக படைத்தேன், அதுதான் அந்த காரியத்தினுடைய மையப்பொருள். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் அவ்வாறு அந்த காரியத்தை நிதானித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே என்னை எதற்காக படைத்தார், என்னை எந்த வேலைக்காக தேவன் என்னை வைத்திருக்கின்றார், எந்த ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கின்றார், எதற்காக வைத்திருக்கின்றார் என்று அவ்வாறு நீங்கள் உங்களை கேட்டால் அதற்கு கர்த்தர் சொல்லக்கூடிய பதில் என்ன பதில்? எதற்காக உங்கள் ஒருவரை கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக? தேவ பக்தி உள்ள சந்ததியை எத்தனை பேரிடத்திலிருந்து அதை உருவாக்குவதற்கு தேவன் விரும்புகின்றார்? எத்தனை பேரை வைத்துக்கொண்டு அந்த ஒரு சந்ததியை தேவன் உருவாக்க விரும்புகின்றார்? ஒருவனை. அந்த ஒருவர் என்றால் அது யாராக இருக்க முடியும்? நான், என்னுடைய கணவன் தான் அந்த ஒருவராய் குடும்பத்திலே இருந்து தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு என்னுடைய கணவன் தான் அதை செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் என்னுடைய மனைவி அவள் தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாக்கும்படிக்கு அவள் செயல்படுகின்றாள் என்று அவ்வாறு அங்கே நாம் ஒருவர் அவ்வாறெல்லாம் அங்கே அதை வைத்து பார்க்கக்கூடாது. அவர் ஒருவன் என்று அங்கே அந்த ஆதாமை முதலாவது படைத்திருந்தார். தேவன் ஒரு குடும்பத்திலே எப்பொழுதுமே ஒரு புருஷனைத்தான் அவர் அதிகாரியாக வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த புருஷனை அவர் அதிகாரியாக வைத்திருந்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்கும், அந்த குடும்பத்தை நிர்வாகப்படுத்துவதற்கும், அந்த குடும்பத்தை கட்டி ஆளுவதற்கும் அந்த அதிகாரத்தை தேவன் ஒரு புருஷனுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த புருஷன் அவன் எப்படிப்பட்டவனாய் அவன் நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவனாய் அவன் இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை நாம் ஒரு குடும்ப வாழ்க்கை என்கின்ற பகுதியிலே அதை வைத்துக்கொண்டு தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு அந்த வாழ்க்கையிலே பிரதானமாய் நாம் முதலாவது எங்கிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். சந்ததி என்பதெல்லாம் நமக்கு பின்னுக்கு வருகிற பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள்லாம் சந்ததி. ஆனால் அந்த சந்ததி, தேவ புத்தியுள்ள அந்த சந்ததி வருவதற்கு அந்த வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? அவர் ஒருவனே அல்லவா படைத்தார் என்றால் அந்த ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? அதை முதலாவது அந்த காரியத்தை தேவன் புருஷர்களுக்கு அந்த காரியத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். இங்கே அந்த அடுத்த வசனத்தை வாசிப்போம். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் இல்லை, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே அவர் அடுத்த கட்டமை ஆரம்பிக்கும் போது தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு ஒருவரை அவர் படைத்திருந்தார். இப்பொழுது அடுத்த வசனத்தை பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கின்றார் என்றால், ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருப்பானாக. முதலாவது கணவன் மனைவி அவர்களுடைய காரியம் சரியாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே
பிள்ளைகளை தேவபக்தியிலே வளர்க்க வேண்டும் என்று நாம் எவ்வளவு விரும்பினாலும் எவ்வளவு போராடினாலும் பிரதானமான அதற்குரிய ஒரு இடம் எங்கு இருக்கின்றால் கணவன் மனைவி உறவு. இந்த கணவன் மனைவி உறவிலே பிரதானமாக தேவன் யாரை வைத்தார் என்றால் கணவனை வைத்தார். அந்த கணவனை வைத்து கொண்டுதான் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் என்று சொல்லுவதை அது வெளிப்படையாக இந்த வசனத்தை துரோகம் என்று பார்த்தால், ஒரு மனைவியை திருமணம் செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது, இல்லாவிட்டால் ஒரு மனைவியை திருமணம் செய்துவிட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு திருமணத்தை போய் செய்வது, இல்லாவிட்டால் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இன்னொரு பெண்ணோடு அங்கே உறவுகளை வைத்து கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே அந்த துரோகம் என்று அதை வெளிப்படையாக அதைத்தான் பார்க்க முடியும். ஆனால் அவ்வாறான அந்த காரியங்களிலே தேவன் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததிக்கு அவர் எதை இந்த காரியத்திலே வலியுறுத்துகிறார் என்றால், துரோகம் என்பதெல்லாம் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு அவன் எப்படி துரோகம் பண்ண முடியும், அவன் இப்படியெல்லாம் துரோகம் பண்ணுவதல்ல. அந்த துரோகத்தை குறித்து சொல்லும் பொழுது அவள் இள வயதின் மனைவி என்று அங்கே நாம் குறிப்பிட்டு தேவன் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு இள வயதின் மனைவியை இள வயதின் காலத்திலே அந்த கணவன் அந்த மனைவியை எப்படி பார்ப்பார்? எல்லோரும் அதிகபட்சமாய் திருமணமானவர்கள், முதிர் வயதில் உள்ளவர்களும் இருக்கின்றீர்கள், இளம் குடும்பங்கள் இருக்கின்றீர்கள், ஒரு நடுத்தரத்திலே இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நீங்கள் திருமணமாகின்ற அந்த இளம் வயது, உங்களுடைய மனைவியை இளம் வயதிலே திருமணம் செய்தீர்கள். அந்த இளம் வயதிலே அந்த மனைவியை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அந்த மனைவியோடு உங்களுக்கு இருந்த அந்த உறவு எப்படிப்பட்டதா இருந்தது? அதாவது அந்த மனைவியை எப்படி நேசித்தீர்கள், அந்த மனைவியை எப்படி அன்பு செய்தீர்கள், அந்த மனைவி இடத்திலே எப்படி பட்சமாய் நடந்து கொண்டீர்கள்? யாராவது இங்கே உட்கார்ந்திருக்கின்ற திருமணமானவர்கள், நீங்கள் திருமணமாகின்ற அந்த இளம் வயதின் மனைவி இளவயதாக இருக்கும் பொழுது திருமணமாகின்ற அந்த வாழ்க்கையிலே அந்த ஆரம்பத்திலே உங்களுடைய மனைவியை அப்படி ஒரு இளவயதை மனைவியாக பார்த்த அந்த நேரத்திலே உங்கள் மனைவியிடத்திலே அந்த திருமண மணப்பந்தலிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். அங்கே 2 கதிரைகளை போட்டிருப்பார்கள், அந்த மணப்பந்தல் உட்கார்ந்திருக்கலாம். இல்லாவிட்டால் அந்த திருமணமான அந்த காலங்களிலே நீங்கள் ஒருவரோடொருவர் ஏதோ காதலித்து கூட நீங்கள் திருமணம் செய்து நீங்கள் அங்கே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனாலும் அங்கே கூட நீங்கள் அவ்வாறு உட்கார்ந்திருக்கின்ற அந்த நேரங்கள் வரும் பொழுது நீங்கள் யாராவது உங்களுடைய அந்த நேரத்திலே மனைவியை பார்த்து எரிச்சல் அடைவீர்களா? யாராவது எரிச்சல் அடைந்திருக்கிறீர்களா? உங்களுடைய திருமண அந்த பந்தத்திலே அந்த இளவயதாய் இந்த மனைவியை நீங்கள் அறிந்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்ட அந்த காலத்திலே அவளிடத்திலே கசந்து கொண்டீர்களா? வெறுப்பாக இருந்தீர்களா? பேசுவதற்கு விருப்பமில்லாமல் அப்படி அந்த 2 கதிரை போட்டிருந்தால் அந்த கதிரையிலே அங்கே இங்கே நன்றாக இங்கே விலத்தி இங்கே வர வேண்டும் என்று அப்படி நினைத்தீர்களா? நீங்கள் இங்கே வர அப்படி நினைக்க மாட்டீர்கள், அங்கே போகத்தான் நினைப்பீர்கள். எங்கே போக நினைப்போம்? கிட்ட பக்கத்திலே தான் என்ன செய்யும், எப்பேரா கொஞ்சம் பக்கத்தில் போகலாம், எப்பேரா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம், எப்போ கொஞ்சம் முட்டலாம், அப்படித்தான் இருப்பார்கள். அது எல்லோருக்கும் உரிய ஒரு மனுஷியமான உணர்வுகளான். அதையெல்லாம் சொல்வதற்கு வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவ்வாறு அப்படித்தான் இருக்கும். அதான் ஏனென்றால் அது இளவயதின் மனைவி. ஆனால் அதே மனைவியை கொஞ்சம் காலங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு குழந்தையை பெற்றுவிட்டால், 2 பிள்ளையை பெற்றுவிட்டால், 3 பிள்ளையை பெற்றுவிட்டால், இல்லாவிட்டால் ஒரு 5 வருடம் போய்விட்டது, 2 வருடம் போய்விட்டது, 3 வருடம் 10 வருடம் போய்விட்டது, இப்படியெல்லாம் காலம் கடக்கும் பொழுது அவளை எப்படி பார்க்கின்றோம்? அந்த மனைவியை எப்படி பார்க்கின்றோம்? அவளை அந்த இள வயதின் மனைவியாக அந்த நேரத்திலே அந்த பார்த்ததை போன்று அவ்வாறு அந்த மனைவியை பார்க்கின்றோமா
ஆனால் அங்குதான் பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காலம் போகும் பொழுது அதிகமாய் என்ன நடக்கிறது என்றால், அவளை ஒரு இளம் வயது மனைவியை போல பார்ப்பதில்லை. அவளை எப்படி நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம் என்றால், அவள் ஒரு முதிர் வயதில் உள்ள மனைவியைப் போல இவ்வளவு காலம் வாழ்ந்து இவ்வளவு காலம் வருஷம் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு முதிர் வயதுள்ள மனைவி, அதாவது 5 வருடம் 10 வருடம் ஆயின ஒரு மனைவியைப் போல பார்க்க ஆரம்பிக்கின்றபடியினாலே என்ன நடக்கின்றது? அவளிடத்திலே சண்டை போடுகிறது, அவளிடத்திலே கோபமாயிருக்கிறது, அவளிடத்திலே எரிச்சலாயிருக்கிறது, அவளிடத்திலே கசந்து கொள்ளுகிறது, அவளிடத்திலே வெறுப்பாயிருக்கிறது. காரணம் என்னென்றால், அவர்களுடைய செய்கைகள், அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் பார்த்து அது நமக்கு விருப்பமில்லாத, நமக்கு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வருது என்றால், ஒரு கோபம், அவளிடத்தில் வெறிச்சல், அவளிடத்திலே ஒரு அன்பு இல்லாத தன்மைகள், ஒரு கசந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் என்ன செய்கின்றது? நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு உருவாக ஆரம்பிக்கும் பொழுதுதான் துரோகம் பண்ண ஆரம்பிக்கின்றோம். இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருப்பாய். என்ன துரோகம்? அவளை அந்த இளவயதா மனைவியாய் நீ பார்க்கும் பொழுது அவளை எப்படி நீ அன்பு கொண்டாய், அவளை எப்படி நீ நேசித்தாய், அவளை எப்படி நீ அன்பு கொண்டாய், அவளிடத்திலே எப்படி நீ பட்சமாக இருந்தால், அதே போலவே அந்த மனைவியை நீ தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே நீ அந்த மனைவியை அவளை பார்க்காமல் நீ எப்போதெல்லாம் அந்த வாழ்க்கையிலிருந்து நீ தோல்வி காண்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுகின்றாய். ஏன் அதை கர்த்தர் இவ்வாறு அதை வலியுறுத்தி சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்து சபையை நேசிப்பதை போல ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு சபையை நேசிக்காவிட்டால், அன்பு கூறாவிட்டால், அது ஆண்டவர் சபைக்கு செய்கிற துரோகம். அவர் சபையை அவர் அன்பு கூர்ந்து நேசிக்கிறபடியினால் அவர் என்ன செய்கின்றார்? அவர் தண்ணீரினாலும் மூழ்கினாலும் அவர் கரை திரைகள் எல்லாவற்றையும் நீக்கி கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்கி தமக்கு முன்பாக அவர் நிறுத்தும்படிக்கு சபைக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு, சபையை நேசிக்கிற ஆண்டவருடைய அன்பு. கரைகள் திரைகள் எல்லாவற்றையும் கழுவுகிறாராம், சுத்திகரிக்கிறாராம், பரிசுத்தப்படுத்துகிறாராம். பரிசுத்தப்படுத்திவிட்டு என்ன செய்கிறாராம்? தம்முடைய முகத்துக்கு முன்பாக நிறுத்துகிறாராம். அவ்வாறு மனைவியை புருஷர்கள் உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள் என்று எபேசியர்லே அப்படியே ஆவியானவர் எழுதுகின்றார். அப்படியே தான் நீங்கள் அன்பு கூற வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள் எப்பொழுதென்றால், அவளை அந்த இளவயதாய் இருக்கும் பொழுதே அவளை எப்படி அன்பு கூர்ந்தீர்களோ அந்த அன்பிலே நீங்கள் குறைபட்டு அவளுடைய குறைகளை பார்க்கும் பொழுது, அவளுடைய பலவீனங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே அவள் மேல் கசப்பு கொண்டு, எரிச்சல் கொண்டு, கோபம் கொண்டு, இல்லாவிட்டால் அங்கே தகாத வார்த்தைகளை கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, வெட்கப்படுத்தி அவர்களை அவ்வாறு பாதிக்கப்பட செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது துரோகம், அந்த துரோகத்தை செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மனைவியை ஆண்டவர் சபையை அன்பு கூறுவதைப் போல நீங்கள் அன்பு கூற வேண்டுமாக இருந்தால் உங்கள் மனைவியை எப்பொழுதும் உங்களுடைய முகத்துக்கு முன்பாக நிறுத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயாவே காணவில்லை. புருஷர்கள் சபையை கிறிஸ்து எப்படி நேசிக்கின்றார்? அவர் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்கி தமக்கு முன்பாக நிறுத்துகின்றார், தன்னுடைய முகத்துக்கு முன்பாக நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் சபையை. அப்படி ஒவ்வொரு புருஷன் தன் மனைவி அன்பு கூறுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய மனைவி உடைய அன்றாடம் அவள் செய்கின்ற பிளவீனங்கள், காரியங்கள், அறியாமையிலேயோ அறிந்தோ ஏதோ அவள் செய்கின்ற நடந்து கொள்ளுகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை மன்னித்து, அதை சகித்து, அதை கழுவி, அவளுடைய முகத்தை பார்ப்பதற்கே எரிச்சல் அடைந்து, அவள் முகத்தை பார்க்கவே விருப்பம் இல்லாமல் முகத்தை அப்படியே இங்கால திருப்பி கொண்டு அவளை ஒரு மூலைக்குள்ளே வைத்துக்கொண்டு, நான் ஒரு மூலைக்குள்ளே இருந்து கொண்டு, பிள்ளைகளை நடுவிலே வைத்துக்கொண்டு அங்கு தூது போய் இங்கு தூது போய் அனுப்புகின்ற இந்த வாழ்க்கை துரோகம்.
ஆகையாலே தான் எப்பொழுதுமே நமக்கு முன்பாக அவள் நின்று கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நின்று கொண்டிருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதையெல்லாம் கழுவி, மனைவியானவள் பலவீனம் மண் பாண்டம். ஆகையால் உங்கள் மனைவிகளிலே கசந்து கொள்ளாதீர்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளிலே கசந்து கொள்ளாதீர்கள். அவள் இளவயதின் மனைவியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அவள் மேல் கசப்பு வந்ததா? அவளை கசந்து கொள்ளக்கூடிய மாதிரியா அவளை பார்த்தீர்கள்? அப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த மனைவியை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கின்றீர்கள்? கசந்து கொண்டு பார்க்கவே விருப்பமில்லாமல் இருக்கின்றீர்களே, இதுதான் துரோகம். இந்த துரோகத்தை நீங்கள் செய்யக்கூடாது. என்ன வாழ்க்கையிலே அவர்கள் எப்படித்தான் கரை திரைகளை கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கழுவ வேண்டும். அதுதான் புருஷன், அதான் புருஷனுக்குரிய. அப்படி இருந்தாலும் அவன் புருஷனா இருக்க முடியாது. ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்குரிய பிரதானமான முக்கிய இடமே இங்கே குடும்பம். இந்த குடும்பத்தில் உள்ள இந்த கணவன் முதலாவது தன்னுடைய மனைவியை இளவயதின் மனைவியாகவே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் அவளை கசந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் அதை கழுவி, அதை சுத்திகரித்து, அதை மன்னித்து தன்னுடைய முகத்துக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது அவளை அன்பு கொண்டு கொண்டிருக்க வேண்டும். இதை எப்பொழுதெல்லாம் நான் செய்ய தவறுகிறேனோ அதைத்தான் மல்கியாவிலே சொல்கிறார், ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருப்பானாக. இந்த துரோகத்தை வாழ்க்கையிலே நாம் நடப்பிக்க கூடாத ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகையாலே தான் ஒரு குடும்பத்தினுடைய தேவபக்தியை பிசாசு எப்படி சீர்குலைக்க ஆரம்பிக்கின்றான் என்றால், பிசாசனுடைய ஏம், அதாவது பிசாசனுடைய குறி, ஒரு குடும்பத்திலே பிசாசனுடைய குறி முதலாவது யாராக இருக்கும்னு நினைக்கின்றீர்கள்? ஒரு குடும்பத்திலே பிசாசனுடைய குறி, அதாவது சொல்லுவார்கள் எய்ம் வைத்து விட்டார்கள், அது யாராக இருக்க முடியும்? கணவன். ஏதேனிலே ஆதியிலே அந்த குடும்ப வாழ்க்கையிலே பிசாசனுடைய குறி யாராக இருந்தார்? இல்லை, ஆதாம் தான் பிசாசனுடைய குறி. ஆனால் அவன் ஆதாமிடத்திலே அவன் நிச்சயமாக நேரடியாக போனால் ஆதாமுடைய காரியம் தான் தோற்று போய்விடுவேன் என்பது பிசாசுக்கு நன்றாய் தெரியும். ஏவாளிடத்திலே போனதை போல நேரடியாக ஆதாமிடத்திலே போனால் தான் தோற்று போய்விடுவேன் என்று தெரியும். காரணம் என்னென்றால், தேவன் ஆதாமுக்கு தான் அந்த கட்டளையை முதலாவது கொடுத்தார், இந்த கனியை புசிக்க கூடாது என்று ஆதாமுக்கு தான் அந்த கட்டளையை தேவன் கொடுத்தார். ஆகையால் ஆதாம் அதிலே ஸ்திரமாக இருக்கின்றார், ஆதாம் அதிலே நல்ல உறுதியாக இருக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் பிசாசுடைய குறி ஆதாம் தான். ஆனால் நேரடியாக ஆதாமிட்டே போனால் காரியம் சரிவராது. ஆகையால் எங்கே போய்த்தான் அங்கே போக வேண்டும். பாருங்கள், ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியுடைய வாழ்க்கை சீர்குலைப்பதற்காக ஒரு குடும்பத்திலே பிசாசு எப்படி காரியங்களை கையாளுகின்றான். சில புருஷனிடத்திலே நேரடியாக போனால் காரியம் சரிவராது என்பதற்காக அவன் என்ன செய்கின்றான்? மனைவிகள் மூலமாக காய் நகர்த்துகின்றான். நல்லா இருப்பார்கள், ஆனால் மனைவிகளுடைய உபத்திரவங்களையும் மனைவிகளுடைய பிரச்சனைகளையும் மனைவிகள் கொடுக்கின்ற பிரஷர்கள் காரியங்களாலே என்ன செய்கின்றார்கள்? கோபமடைந்து நிதானம் இழந்து அவிக்குரிய வாழ்க்கையை இழந்து அங்கே குடும்பத்திலே பெரிய ஒரு மன வேதனையில் வாழ்விலே அவர்கள் துவண்டு போய் அவர்கள் சோர்ந்து போய் விடுகின்றார்கள். இப்பொழுது பிசாசனுடைய காரியம் குறி இப்பொழுது தப்பவில்லை. ஆகையாலே தான் இங்கே இதை பயன்படுத்த விரும்புகின்றான்.
அப்படி அவன் அதை பயன்படுத்த விரும்புகிறபடியினாலே தான் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூற கவனமாயிருங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கசந்து கொண்டு அன்பு கூறாமல் போனீர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து. குறி உங்களிலே தான் இருக்கின்றது. ஆகையாலே தான் இங்கே உங்களுடைய மனைவிகளை கொண்டு அவன் உங்களை தாக்க விரும்புகின்றான். பழைய காலங்களிலே, இந்த காலங்களிலே போர் என்று வந்தால், ஒரு நாட்டுக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டு போனால் அவர்களுடைய குறி எதில் இருக்கும் என்றால், அந்த தேசத்தினுடைய தலை நகரத்தை பிடிப்பதுதான் அவருடைய குறியாக இருக்க முடியும். தலைநகரத்தை பிடித்து விட்டால் சரி, ஒட்டுமொத்தமாக அந்த தேசத்தை பிடித்து விட்டதை போன்று வந்துவிடும். இல்லாவிட்டால் ஒரு பழைய காலத்திலே மன்னர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் போர் என்று நடந்தால் மன்னருடைய கோட்டையை பிடித்து விட்டால் சரி, அங்கே அந்த இடத்தையே அவர்கள் கைப்பற்றியதற்கு சமன். இல்லாவிட்டால் அந்த தலைவனை, ராஜாவை அழித்து விட்டால் சரி, எல்லா படைகளும் சுருண்டு விட்டதுக்கு சமன். அதே போன்றுதான் வாழ்க்கையிலே கணவர்களை அவ்வாறு நேரடியாக பிசாசு தாக்க முடியாத சூழலிலே சில மனைவிகளுக்கூடாக அவன் இவ்வாறான காரியங்களை செய்கின்றான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அதாவது தேவபக்தி உள்ள சந்ததியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற புருஷர்கள் நிறைய இங்கே பார்க்கின்றோம். அநேக புருஷர்கள் இங்கு இல்லை. உலகத்திலே புருஷன் இல்லை என்றால் அவர்களை எப்படி சொல்லுவார்கள்? விதவை. இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக மனைவிகள் இருக்கின்றார்கள், அதாவது மனைவியாகிய சகோதரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய புருஷர்கள் இல்லை. அப்படி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதை எப்படி சொல்ல முடியும்? ஆவிக்குரிய விதவைகள். தள்ளிவிடுதலை கர்த்தர் வெறுக்கின்றார். ஆகையால் அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே அதை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுமதிப்பதில்லை. நாம் இவ்வாறான சூழ்நிலைகளிலே அவ்வாறு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை கணவன் எல்லாம் பின்வாங்கி போனார்கள், கணவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கின்றார்கள், நாங்கள் மனைவிகளாக இருக்கின்றோம், அப்படி என்றால் தேவபக்தியுள்ள சந்ததியை எப்படி வளர்த்தெடுக்க முடியும் என்று அவ்வாறு சிந்திக்கின்றீர்களா? அதற்கும் கர்த்தர் பதில், அவர் ஒருவனே இல்லவா படைத்தார், அந்த ஒருவன் நீங்களா இருந்து விட்டு போங்கள். கணவன் இல்லை, ஆனால் நீங்கள் ஒருவனாக இருந்து வாழுங்கள். ஆபிரகாம் ஒருவனாய் இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். யாக்கோப்பு ஒருவனாய் இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். யோசேப்பு ஒருவனாயிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். நோவா ஒருவனாயிருந்து பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சித்தார். அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது அது எத்தனை மனிதர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் ஒருவனாயிருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராயிருந்து எல்லாவற்றையும் அவர் வாழ்ந்தார்களே, ஜீவித்தார்களே, தங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார்களே. ஆனால் அதே ஒருவன் தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே ஆகானை போன்று சாபத்தை தேடிக்கொண்டு தன்னுடைய முழு சந்ததியுமே தன்னுடைய குடும்பத்தினுடைய சந்ததிக்கே அவன் அழித்து போட்டானே. சவுல் ராஜா அவன் தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படியாமல் அவனுடைய குடும்பமே அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தானே. ஒருவன் தேவபக்தியுள்ள சந்ததியை உருவாக்க முடியும், அதே ஒருவன் தேவபக்தியுள்ள சந்ததியை அழித்து போடவும் முடியும். ஆகையாலே தான் அந்த வாழ்க்கையிலே தான் நாம் பார்க்கின்றோம், அந்த ஒருவனாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே பிரதானமான கணவனாய் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜீவியத்திலே அங்கே உங்களுடைய மனைவியை இளவயதின் மனைவியை போலவே பாருங்கள். அப்படி என்றால் அவர்களை அன்பு வந்துன்றுங்கள். சிலர் மனைவி அன்பு கூறுகிறதோ இல்லாவிட்டால் மனைவிமார் தங்களுடைய புருஷன் தங்களை அன்பு கூற வேண்டும் என்று சில வேளை அந்த அன்பை எப்படி பார்க்கின்றார்கள்? சிலர் இவ்வாறு பார்க்கின்றார்கள், தங்களுக்கு நல்ல ஆடைகளை எடுத்து தந்தால் தங்களுடைய புருஷன் தங்களுடைய நல்ல அன்பாக இருக்கின்றார். இல்லாவிட்டால்
இந்த பூமிக்குரிய பிரகாரமாய் தங்களை ஒரு சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வீட்டை கட்டி தந்தால் தங்களுடைய புருஷன் என்னில் நல்ல அன்பாக இருக்கின்றார், இல்லாவிட்டால் என்னுடைய அங்கே நல்ல ஒரு வசதியான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்து, இல்லாவிட்டால் சந்தோஷப்படும்படிக்கு எங்கேயாவது டூர் கூட்டி கொண்டு போய், எங்கேயாவது நல்ல ஹோட்டலுக்கு கூட்டி கொண்டு போய் ஏதாவது வேண்டி கொடுத்து சாப்பாடை கொடுத்து அதை செய்து இதை செய்து இப்படியெல்லாம் செய்தால் என்னுடைய கணவன் என்னிலே நல்ல அன்பாக இருக்கின்றார். அது அன்பல்ல. அன்பு என்பது அவளை இளவயதின் மனைவியைப் போலவே பார்க்கின்ற வாழ். ஆகையால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வரும் பொழுதெல்லாம், அவளை கசந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அந்த கசந்து கொள்ளுதலை விட்டு அந்த இளவயதின் மனைவியிடத்திலே நான் கசந்து கொண்டிருப்பேனா? இந்த வாழ்க்கை அது வளர்ந்து கண்டு வருவதுதான் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை சந்ததியாக உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இடமே அங்குதான் இருக்கின்றது. என்னுடைய ஜீவியத்திலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய மனைவியை அந்த நாட்களில் இளவயதின் மனைவியாக பார்க்கும் பொழுது அன்றைக்கு கூட நான் சரியாக பார்க்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதாவது அன்பு கூற வேண்டும் என்பதை அந்த நாட்களிலே நான் பார்த்ததை விட இந்த காலங்களிலே நான் அதிகமாக ஒரு இளவயதின் மனைவியாகவே நான் பார்க்கிறதற்கு ஏதுவான வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டே செல்லுகின்றார். ஏனென்றால் கசந்து கொள்ளுகின்ற காரியங்கள் என்றெல்லாம் வரும்பொழுது அதையெல்லாம் கழுவி கரைகள் இல்லாமல் எப்பொழுதும் அவளை முகத்துக்கு முன்பாக எனக்கு முன்பாக நிறுத்தி வைக்க வேண்டும். அந்த நிறுத்தி வைக்கின்ற வாழ்க்கையைத்தான் அந்த இளவயதின் மனைவியாக அப்படியே பார்க்கின்ற வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கும் என்னுடைய மனைவியை நாளுக்கு நாள் கர்த்தர் அந்த வாழ்க்கையை எனக்குள்ளே அதை அந்த அன்பை அதிகரித்து கொண்டு வருகின்றார். அதை நான் மிகவும் ஆசையாக நான் அதை தேடுகின்றேன். ஆகையால் அவ்வாறான சூழ்நிலைகளிலே அந்த மன்னிக்காமல் அவளுடைய பலவீனங்களை கண்டு அவளுடைய காரியங்களை கண்டு கசந்து கொண்டு அப்படியே முகத்தை பார்ப்பதற்கு விரும்பாமல் இருந்தால் என்ன நடக்கும்? குடும்பத்திலே தேவன் சொல்லுவதைப் போல துரோகம். அங்கே நான் துரோகம் பண்ணினால் என்னோட பிள்ளைகள் எப்படி தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாய் வளர முடியும்? அந்த தேவத்துள்ள சந்ததியை எப்படி உருவாக்க முடியும்? ஆகையால் இந்த வாழ்க்கையை நீங்கள் அன்பு கூற ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? கணவன்மார் சொல்லுகிறேன், உங்கள் மனைவிகளை இவ்வாறு நீங்கள் கசந்து கொள்ளாமல் அவளை அன்பு கூர்ந்து இளவயதின் மனைவியை பார்த்ததை போலவே இப்போதும் அவளை பார்த்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் ஒரு சபையானது கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி வளர்ச்சி அடைந்து வருகின்றதோ, இயேசு கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்கி எப்படி அந்த சபையை வளர்ச்சி அடைந்து வருகிறதோ, உங்களுடைய மனைவிகளும் வளர்ச்சி அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் அந்த வளர்ச்சியிலே தான் தேவபக்தி அடுத்த சந்ததி வளர ஆரம்பிக்கும். ஆமேன். தேவபக்தி உள்ள சந்ததியை சாதாரணமாய் நாங்கள் வளர்த்து விட முடியாது. அதற்காக பிரயாசப்பட வேண்டும், விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். எத்தனையோ தேவ மனிதர்கள் வேதாகமத்திலே தனி மனிதர்களாக இருந்து தேவபக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்கினார்கள். அவர்கள் சும்மா அதை உருவாக்கவில்லை, விலைக்கிரயம் கொடுத்தார்கள். தேவனுக்கு பயந்தார்கள், தங்களை ஒடுக்கினார்கள், துன்பத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்தார்கள், பாடுகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்தார்கள், உபத்திரவங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுக்கென்று தங்களுடைய முழு ஜீவியத்தையும் அர்ப்பணித்தார்கள். அவ்வாறெல்லாம் அவர்கள் பாடுபட்டு பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டு அவர்கள் தேவனுக்கென்று தங்களை தியாகம் செய்து வாழ்ந்து தங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து தங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்தார்களே. ஆகையால் இப்பொழுது மறுபடியும் அந்த வார்த்தையை நாம் பார்த்தால், அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். அந்த ஒருவன் இப்பொழுது யார்? இப்பொழுது கணவனாகிய நான், அடுத்த கட்டம் மனைவியாகிய நான். மனைவிகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையை ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து கரைதரைகளெல்லாம் கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்கி தமக்கு முன்பாக நிறுத்துவதை வருடக்கணக்கு வரைக்கும் இப்படியே கழுவி 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 சுத்திகரித்து அப்படியே அதை நிறுத்தி கொண்டே இருக்க விரும்புவாரா? இல்லாவிட்டால் சபையானது பரிசுத்தமும் பிழையற்றதும் நீதியும் உள்ள சபையாக அவர் தமக்கு முன்பாக அதை நிறுத்துவதற்கு விரும்புவாரா?
நாள்தோறும் கழுவிக்கொண்டே இருக்க விரும்புவாரா? இல்லாவிட்டால் அதை பரிசுத்தமும் நீதியும் உள்ள சபையாக தனக்கு முன்பே நிறுத்த விரும்புவாரா? மனைவிகள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நிறுத்த விரும்புவார்? பரிசுத்தம் நீதி வாழ்நாள் முழுவதுமே கழுவிக்கொண்டே இருக்க விரும்புவாரா? அப்படி என்றால் உங்களுடைய கணவர்மார் உங்களை நாள்தோறும் நாங்கள் பலவீனப்படுவோம், நாங்கள் கோவப்படுவோம், நாங்கள் அப்படித்தான் நடந்து கொள்ளுவோம், சில சந்தர்ப்பங்களிலே கீழ்ப்படியாமல் தான் இருப்போம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும், எங்களை மன்னிக்கத்தான் வேண்டும், எங்களை நேசிக்கத்தான் வேண்டும். சபையை நேசிப்பது போல் மனைவியை நேசிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் அல்லவா? கசந்து கொள்ளக்கூடாது சொல்லி இருக்கிறார் அல்லவா? என்று வாழ்நாள் முழுவதுமே அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? அப்படியே முடியுமா? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? சபையை அதை எப்படி தமக்கு முன்பாக நிறுத்த விரும்பினார்? பரிசுத்தமும் நீதியும் பிழையற்றதுமான சபையாக தனக்கு முன்பாக நிறுத்த விரும்பினதை போன்று மனைவிகளாகிய சகோதரிகளே, நீங்களும் உங்களுடைய புருஷனுக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் பிழையற்றதுமான நல்ல மனைவிகளாக நீங்கள் நிற்பதல்லவா ஆசீர்வாதமான வாழ்வு. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றிலிருந்துதான் எது பிறக்க முடியும்? தேவ பக்தியுள்ள சந்ததி பிறக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்குவது எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டதே எத்தனை பெரிய பாக்கியம்! அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்றால், இந்த ஒருவனாகிய நான் இந்த அவருடைய தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படிக்கு எனக்கு அருமையான பிள்ளைகளை தந்திருக்கின்றாரே, அருமையான ஒரு குடும்பத்தை தந்திருக்கின்றாரே, அருமையான ஒரு வாழ்வை தந்திருக்கின்றாரே. இந்த வாழ்வை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள்! பிள்ளைகளெல்லாம் தந்து நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம் என்று ஒரு நல்ல பக்தியுள்ள தேவ பக்தியுள்ள சந்ததியாக ஒரு குடும்பம் வாழ்வதென்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! அந்த ஆசீர்வாதத்தை தனியே ஒரு கணவனுடைய தலையிலே போட்டு விடுவதா? அவர்களால் அதை செய்ய வேண்டும் என்று விடுவதா? கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் கணவருடைய பட்சத்திலே மனைவியை இளவயதின் மனைவியாகவே அவர்களை பார்த்து கொண்டே இருக்கும்படிக்கு அவர்களை அன்பு கூர்ந்து அவர்கள் மேல் கசந்து கொள்ளாமல், அவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகின்ற பகுதிகள் அது கணவனுடைய காரியம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அது அவர்கள் ஒருவருடைய காரியம். அதே போன்று அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அது மனைவிகளாகிய உங்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் பிழையில்லாதவர்களாய் வாழுவதற்கு போராட வேண்டும். நீங்கள் நாள்தோறும் உங்களை கரைகளை நீக்கி உங்களை சுத்திகரித்து அவருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கு முன்பாக கணவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள சகோதரிகளாக பிழையில்லாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்கின்ற சகோதரிகளாக கர்த்தர் அதை நிறுத்துவதற்கு ஏதுவாய் சபையை நிறுத்துவதைப் போல உங்களையும் அப்படித்தானே கர்த்தர் நிறுத்த விரும்புகின்றார். உங்களையும் கர்த்தர் அப்படித்தானே ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆகையால் சகோதரிகளாக இருக்கக்கூடிய மனைவிகள் நீங்கள் எல்லோரும் அதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் அவர் ஒருவனே அல்லவா படைத்தார் என்று தனியே அது கணவனை தூக்கி போட்டு விடாமல், இல்லாவிட்டால் மனைவிக்கு தூக்கி போட்டு விடாமல், அவர் ஒருவனே அல்லவா படைத்தார், அந்த ஒருவன் நான் தான். நான் தேவ பக்தியுள்ள சந்ததியை நான் உருவாக்கும்படிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையைத்தான் மல்கியாவிலே ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருப்பானாக. அதை அவர் சொல்லிவிட்டு கடைசி வசனத்தை வாசிப்போம். அந்த மல்கியாவிலே, உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். இவ்வாறு சொல்லுகின்றார் ஆண்டவர், என்னை வருத்தப்படுத்தாதீர்கள். தேவ பக்தியுள்ள சந்ததியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு பிள்ளைகளை தந்து, கணவனை தந்து, மனைவியை தந்து, ஒரு குடும்பத்தை தந்து, ஒரு வீட்டை தந்து, ஒரு சூழ்நிலையை தந்து உங்களை வாழ வைத்திருக்கின்ற வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தையினால் என்னை வருத்தப்படுத்தாதீர்கள். தேவ பக்தியுள்ள சந்ததிக்கு புறம்பாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாதீர்கள், ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதீர்கள், ஒருவர் மேல் கசந்து கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் எதிராய் கோபம் கொள்ளாதீர்கள், அன்பு கூறாமல் அங்கே நடந்து கொள்ளாதீர்கள்.
இங்கே அவருக்கு பிரியமான ஜனங்களாய், அவருடைய சித்தம் செய்கிற ஜனங்களாய் அவருக்கு முன்பாக வாழுங்கள். சில புருஷர்கள் மனைவிகளை அவர்கள் அன்பு கூறுவது என்கின்ற காரியம் அது ஒன்று, அது நான் சொன்ன பிரகாரமாய் அந்த காரியங்கள். மற்றபடி நான் பார்த்திருக்கின்றேன், சில புருஷர்கள் சில மனைவிகளை இடத்திலே சரியாக அவர்களை கனம் பண்ணுவதில்லை, அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. அவளை பார்த்து நீ வா போ உனக்கு அப்படி என்றெல்லாம் மனைவிகளை பார்த்து சொல்லுவார்கள். அதே இளவயதின் மனைவியை அவள் இளவயதாய் வரும் பொழுது, அவள் இளவயதாய் உங்களுக்கு மனைவியாவதற்கு முன்பாக அதே இளவயதாய் இருக்கின்ற அவளை பார்த்து நீ உனக்கு என்று அப்படியெல்லாம் பேசுவார்களா? பேச மாட்டார்கள். அந்த காலத்திலே அவர்கள் நீங்கள் வாருங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு அப்படி என்று மரியாதையாய் பேசுவார்கள், மரியாதை கொடுப்பார்கள். அவள் மனைவியாய் வந்துவிட்டால் அவளை பார்த்து நீ உனக்கு உன்னை நான் சொன்னேன் அல்லவா, உனக்கு நான் என்ன சொன்னேன், நீ என்னத்துக்கு இப்படி செய்தாய், இப்படியெல்லாம் அந்த மனைவிகளை பார்த்து அவ்வாறு சொல்லுகின்ற வார்த்தைகள் அதெல்லாம் அவர்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்க முடியாதா? மனைவிகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதா? இல்லாவிட்டால் மனைவி என்றால் அவளை மரியாதை குறைச்சலாக வைத்திருக்க வேண்டுமென்றா அங்கே பார்க்கின்றோம். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், எல்லோருக்கும் மரியாதை கொடுங்கள் என்றால் மனைவிக்கு ஏன் அதை கொடுக்க முடியாது? இன்னொரு அங்கே மனைவியை போன்ற வயதில் இருக்கிற இன்னொரு பெண்ணை பார்த்து அவளை பார்த்து நீங்கள் வாருங்கள் போங்கள் என்று அவர்களை மரியாதையா பேசுகின்றோம். ஆனால் அதே வயதில் இருக்கின்ற மனைவியை ஏன் அவ்வாறு பேச முடிவதில்லை? என்னுடைய ஜீவியத்திலே அதையெல்லாம் ஒரு துரோகமான காரியத்தை போன்றுதான் நான் என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன். வெளிப்படையாக அதை நான் சொல்லவில்லை. என்னுடைய ஆவியிலே அப்படியெல்லாம் பேசுகிறவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் அது அவர்கள் மனைவிகள் அவ்வாறெல்லாம் கேட்கும் பொழுது சஞ்சலப்படாமல் பழக்கப்பட்டவர்களைப் போலவே வாழ்ந்து விடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையிலே நாம் பேசுகின்ற அந்த பேச்சுத்தான் இந்த பிள்ளைகள் நம்மை பார்க்கின்றார்கள். அப்பா அம்மாவை எப்படி நடத்துகின்றார், எப்படி கூப்பிடுகின்றார், எப்படி அவருடைய சொற்பிரயோகங்கள் எப்படி இருக்கின்றது, அதே காரியத்தை தான் அந்த பிள்ளையும் மற்றவர்களை பார்த்து மரியாதை இல்லாமல் வா போ நீ என்றெல்லாம் அந்த பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும். அது நல்ல ஒரு மரியாதைக்குரிய பழக்கத்தை குடும்பத்திலே உருவாக்க முடியாதே. தேவ பக்தி உள்ள சந்ததி என்பது எல்லாவற்றிலேயும் வளர்ந்து தேவ பக்திக்குள்ளாய் வாழுகின்ற வாழ்வுதான். சிறு பிள்ளைகளை கூட நான் ஒருபோதும் அவர்களை பார்த்து நீ வா போ என்று நான் சொல்லுவதே இல்லை. அது 1 வயது பிள்ளையாக இருந்தாலும் 2 வயது பிள்ளையாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளையும் நான் மரியாதையோடு தான் அவர்களிடத்திலே அவர்களை நீங்கள் வாங்கள் என்றெல்லாம் அப்படித்தான் பேசுகின்றேன். ஏன் காரணம் என்னென்றால் நாம் அந்த வாழ்க்கையை குடும்பத்திலே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததி குடும்ப வாழ்க்கையிலே வளர வேண்டும். அதற்காகத்தான் அவர் ஒருவனை படைத்திருக்கின்றார். அந்த ஒருவன் ஏன் நானாக இருக்கக்கூடாது? உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன், ஒவ்வொரு குடும்பங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமான அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை, நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் எப்போதெல்லாம் திருமணமாகின்றீர்களோ, வாலிய பிராயத்தில் இருக்கக்கூடிய சகோதர சௌரிகளை கூட இருக்கலாம், ஒருவனை அல்லவா படைத்தார். உங்களை ஏன் கர்த்தர் படைத்திருக்கிறார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கு அந்த வேலையை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தருகின்றார். அந்த வேலையை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை நீங்கள் இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை சரியாக செய்து அதை உருவாக்கி விட்டால் பரலோகத்திலே உங்களுக்கு எத்தனை பலன் கிடைக்க முடியும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் மரித்த பிற்பாடு கூட உங்கள் பிள்ளைகள் நல்ல பக்தி உள்ள சந்ததிகளாக வளர்ந்து வருவார்களே. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நாம் உருவாக்காமல் போனால் நாம் பரலோகத்திலே இருந்தாலும் அந்த வாழ்க்கை நரகத்தை போன்றுதான் இருக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாய் வளராமல் நாம் பரலோகத்து போய்விட்டோம். ஆனால் அந்த பிள்ளைகள் நரகத்திலே போகின்றார்களே. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பரலோகமாக இருக்க முடியுமா? என்னை பொறுத்த அளவுக்கு அது நரகமாகத்தான் இருக்க முடியும். பூமியிலே அதை நான் நினைத்து பார்த்தால் அது எனக்கு நரகம்தான். அதை நான் பரலோகத்திலே போய் அதை விரும்புவேனா? எந்த காலத்திலும் நான் அதை விரும்பவே மாட்டேன். ஆகையால் ஒவ்வொரு குடும்பங்களும்
கணவனாய் இருக்கக்கூடியவர்கள், மனைவியாய் இருக்கக்கூடிய சகோதரிகள், உங்களை நான் கத்தர் அவருடைய தயவாய் கத்தர் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்குங்கள். உங்களுடைய சந்ததி கத்தருக்குள்ளே வளர்ந்து வர வேண்டும். தெய்வ பயத்திலும், கத்தரை தேடுகின்ற வாழ்க்கையிலும், கத்தரை கனம் பண்ணுகிற வாழ்க்கையிலும், கத்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகிற வாழ்க்கையிலும், கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையிலும், இந்த உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, பிசாசுடைய வழிகளை வெறுத்து, நல்ல பயபக்தி உள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமும் அன்பும் நிறைந்த பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய வாழ்வு அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பயந்து வாழுங்கள். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழுங்கள். தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழும்படிக்கு விலக்கிரயம் கொடுங்கள், கிரயம் செலுத்துங்கள், உங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நான் அங்கே ஒருவனாய் வாழ்ந்து விட்டு போகின்ற வாழ்க்கை அல்ல. நான் திருமணமாகி பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அப்படியெல்லாம் நாம் உலகப்போக்கிலே போவதல்ல. தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளவுங்கள். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் குடும்பங்களுடைய வாழ்விலே தேவ பக்தி என்பது அது மழுங்கி கொண்டு போகின்றது. இளம் குடும்பங்கள், உங்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகின்றேன். சிலர் அவிசுவாசிகளை திருமணம் செய்திருக்கின்றார்கள். சிலர் தேவனை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களை கூட திருமணம் செய்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒருவேளை அந்த தவறை செய்துவிட்டு நீங்கள் மனம் மருந்தி மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றீர்கள்? தேவனுடைய வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு தவறை செய்து விட்டீர்கள். ஆனால் அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுங்கள். தேவ சித்தத்துக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள். அது போகட்டும். கர்த்தர் அதை இரக்கமாய் மன்னித்து இப்பொழுது உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கின்றார். இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகின்றீர்கள்? உங்களுடைய பாணியிலே வளர்க்கப் போகின்றீர்களா? அவர்களை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளர்க்கப் போகிறீர்களா? தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மல்கியாவிலே வாசித்ததை போல, உங்கள் வார்த்தையினாலே என்னை வேதனைப்படுத்தாதீர்கள், உங்களுடைய செய்கைகளினாலே என்னை வேதனைப்படுத்தாதீர்கள். ஒரு தடவை வேதனை கொடுத்து விட்டீர்கள், அது உங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளையினாலும் எனக்கு வேதனையை தராதீர்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு ஒரு நல்ல பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குங்கள். இந்த காலத்திலே அது நமக்கு மிக பிரதானமான காரியம். திருமணம் ஆகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் சொல்லக்கூடிய பிரதான காரியம் பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கு தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுங்கள். நீங்கள் மாறுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கனம் பண்ணி உங்களுடைய முழு ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். உங்களையே நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே, நான் தானே அந்த ஒருவன், நான் ஒருவன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? உன்னுடைய சந்ததியை தேவபக்தியுள்ள சந்ததியாய் வளர்த்து விடு, அது போதும். உன்னுடைய வாழ்வு முடிந்து விட்டு நீ மரித்து விட்டால் அவர்கள் வாழ வேண்டியவர்கள் எப்படி வாழுவார்கள்? இப்போதே உன் கண்கள் அவர்களை பார்க்கின்றதல்லவா, எப்படி வாழ்வார்கள் என்று கவனம். நாம் அந்த வாழ்வை கணவன் மனைவியாகிய வாழ்க்கைக்குள்ளே அதை கட்டி எழுப்பவில்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை கட்டி எழுப்ப முடியாது. ஆகியால் கணவர் மனைவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவனமாயிருந்து தேவ பக்தி உள்ள வாழ்வுக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை அன்பு கொண்டு வாழுங்கள். அவருக்கு பயந்து வாழுங்கள். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழுங்கள். வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்கள், ஒருவனை அல்லவா படைத்தார், என்னை எதற்காக கர்த்தர் படைத்தார், எனக்கு எதை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார், நான் நல்ல தேவ பக்தி உள்ளவனாய் வளர்ந்து ஒரு சந்ததியை வருங்காலங்களிலே தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாய் உருவாக்குவது. இந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை எல்லோருக்கும் கர்த்தர் தந்திருக்கின்றார். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த பாக்கியத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் நம்முடைய குடும்பங்கள் பக்தியுள்ள குடும்பங்களாய் வளர்ந்து கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த நாமம் ஏற்படுவதாக. தேவன் நாட்களிலே பேசிய வார்த்தைகள்
பாரத்தோடு தேவன் சபையில் பேசிய வார்த்தையாகத்தான் நான் அங்கே காண்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். என்று சொன்னால் அங்கே வளர்ந்து வரக்கூடியான அந்த சந்ததிகள் இன்றைக்கு கர்த்தரை எப்படி அவர்கள் அங்கே பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிறான அந்த ஏக்கமும் தவிப்பும் கடந்த நாட்களிலே தேவன் என்னுடைய இதயத்திலும் அங்கே அதை கொடுத்தார். இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்திலே நேசிக்கக்கூடியான அந்த நேசம் இன்றைக்கு பிள்ளைகளை சந்ததியை அந்த நேசத்துக்குள்ளே வளர்க்க வேணுங்கிறான அந்த ஏக்கமும் அதனுடைய இருக்கிற பட்சத்தில் மாத்திரம்தான் அந்த சந்ததியை தேவபக்தியுள்ள சந்ததியை அங்கே நான் வளர்த்தெடுக்க முடியும். அங்கே அதிலே நான் அங்கே கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவனாய் என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே தேவன் எனக்கு கொடுத்த மனைவியிடத்திலே அங்கே நான் நேசம் கொள்ளாதவனாய் அப்பேற்பட்டான ஆவியிலே நான் இங்கே வளரும்போது அங்கே எனக்கு கீழாக இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள், அங்கே அவர்களுக்கு வரக்கூடியான பிள்ளைகள், அங்கே அதெல்லாம் அங்கே அந்த தேவனற்ற அந்த உணர்வற்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே நடத்தி செல்லக்கூடியான அபாய நிறைந்த ஜீவியத்துக்குள்ளே தான் அங்கே நடத்த முடியுங்கிறான காரியங்களைத்தான் தேவன் அங்கே அதிகமாக இங்கே இடைப்பட்டு பேசினார். கடந்த நாட்களில் அங்கே திருமண அங்கே அழைப்புக்கு அங்கே நான் சென்றிருந்தேன். அந்த திருமண அந்த மணப்பந்தலிலே அந்த திருமண தம்பதிகள் அங்கே அந்த மணமகள் அதனுடைய கன்னத்திலே இருக்கக்கூடியான அந்த தூசியை அங்கே 3 தடவை நான் அதை பார்த்தேன். அந்த கன்னத்தில் இருக்கக்கூடியான தூசியை தன்னுடைய லேஞ்சியினாலே அதை அங்கே துடைத்தார். அது திருப்பியும் அங்கே அந்த தூசியை அங்கே படிக்கும்போது திருப்பியும் அங்கே அதை 3 தடவை அங்கே அதை துடைத்தார். அப்பொழுது அங்கே தேவன் அங்கே பேசிய காரியங்கள், இப்பொழுது இருக்கக்கூடியான நேசம் அதங்கே 4ஆம் வட்டத்திலே அந்த நேசம் அங்கே இருக்குமா என்கிற காரியத்தை தான் தேவன் அங்கே கேட்டார். இந்த நாட்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் அங்கே நான் நேர்மையாக நின்று சொல்லக்கூடியான காரியங்கள், அப்பேற்பட்டான நேசம் கொண்டு ஆவி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் கொடுத்த மனைவியிடத்திலே அங்கே வைத்திருக்கக்கூடியான அந்த அன்பு இன்றைக்கு அதிகரிக்க செய்யக்கூடியான அந்த காரியத்தை தான் தேவன் பரிசுத்த ஆவியின் அதிகமாக அங்கே வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலே தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நானும் தேவனுடைய சமூகத்திலே அங்கே சந்ததியை வளர்த்து கொள்ளும்படியான அந்த ஆவியிலே என்று சொல்ல போல அங்கே உங்கள் ஆவியை குறித்து இங்கே எச்சரிக்கையார். இன்றைக்கு நான் எந்த ஆவியிலே நான் அங்கே நான் நடந்து கொள்கிறான காரியத்தை குறித்து எப்பொழுது நான் எச்சரிக்கையுள்ளவனாக இருந்து அந்த சந்ததியை வளர்த்தெடுப்பதற்கு அங்கே அதிகமாய் பிரயாசப்படத்தக்க அதிகமாய் பாடுபடத்தக்கான அந்த ஆவியுடையவனாய் வரக்கூடிய காலங்களிலே பரிசுத்த ஆவியானவரும் அப்பேற்படும் உணர்வுக்களை நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் ஆவியானவர் சபையிலே காட்டின கரிசனைக்காய் அக்கறைக்காய் நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே ஆவியானவர் சபையில் மூலமாய் பேசினது போல அங்கே தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு அது லேசான காரியம் அல்ல. அநேக தியாகம் அதற்கு தேவை என்பதை நானும் என்னுடைய வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன், அதை உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும் நான் முற்றிலுமாய் தேர்ந்தவன் அல்லவே என்று நான் இப்பொழுது வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் நான் என்னை நானே நியாயந்தித்து என்னுடைய குறைகளை நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் இன்னும் குறைவுள்ளவன். இவை எல்லாவற்றுக்கும் அது தேவனால், அது மனுஷனால் கூடாத காரியம்தான். இவையெல்லாம் சகித்து அங்கே பொறுமையாக இருந்து வாழுவது அது மனுஷனால் கூடாத காரியம். ஆனால் அதற்கு ஒரு இடம் ஒன்று, அது ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருவாசன தண்டையிலே சேருகிற அந்த ஜீவியம். நான் அன்றில் தியாகத்தை செய்ய வேண்டுமென்றால் எனக்கு என்னுடைய பலத்தினால் அது நிச்சயம் ஆகாது. அது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கிட்டு சேர்ந்து அவருடைய தயவை பெற்று அந்த சந்ததியை உருவாக்குகிற ஒரு ஜீவியம். அதுதான் உண்மை. அதையே நானும் என்னுடைய ஜீவியத்தில் அதிகமாய் பிரயாசப்படவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் ஒரு காலத்தில் நான் அங்கே சகோதரர் பேசினது போல அந்த தேவபக்தியுள்ள சந்ததியை நான் உருவாக்கிவிட முடியும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை தேவனை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தருடைய பஸ் நாம எப்படிதாக ஆண்டவர் காலை வேளையிலே இங்கே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னையும் இந்த நாட்களில் எங்கே உற்சாகப்படுத்தியது. ஆதி காலத்திலே அங்கே பிசாசானவன் ஆதாமிடத்திலே சென்று அங்கே அவனால் ஆதாமிடத்திலே அங்கே ஜெயங்கொள்ள முடியவில்லை. ஆகையால் அங்கே வாளிடத்திலே சென்று தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி கொண்டான். ஆனால் என்னுடைய ஜீவியத்திலோ ஆதாம்
என்னுடைய மனைவியிடத்தில் அங்கே செல்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்னென்றால் அவன் தீர்மானித்து வந்த விடயம் அங்கே என்னிடத்திலே முடிந்து விட்டது. இன்றைக்கு அவனுடைய அந்த வஞ்சனையிலே நான் அகப்பட்டு இன்றைக்கு நிற்கக்கூடிய ஒரு ஜீவியம், அது மகாபரிய துக்கம் என்கிறதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தியிருந்தார். என்னுடைய மனைவியோடு நான் இளவயது நாட்களில் இருந்ததை போன்று இன்றைக்கு இருக்கிறேனா என்று அது கேட்டால் நிச்சயமாய் அது இல்லை என்கிறதான அந்த பதில்தான். இன்றைக்கு என்னுடைய ஜீவியம் எப்பேற்பட்ட ஒரு பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறங்கிறதை இந்த காலை வேளையிலே தேவன் அங்கே வார்த்தைகளால் புட்டு வைத்தார். தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே நான் தேவனுடைய வார்த்தை மூலமாக அங்கே மனம் திரும்பி பிரகாசிக்கவே வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு எங்களிடத்திலே தேவன் தந்ததான அந்த தேவ சந்ததியை இங்கே உருவாக்கும்படியான தந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பு, அது எங்களால் முடியும் என்ற அந்த தேவன் நம்பியை இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நாங்கள் சரியாய் செய்து முடிக்கும்படிக்கு இன்றைய நாட்களில் நான் பிரயாசப்படுகிறேன். நான் வாஞ்சிக்கிறேன், வர நாட்களிலே தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவார்னு நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் உதேசுவார். அதோட நாம் சோதரம் தேவன் சபையிலே பேசிய வார்த்தை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளிப்பையும் உற்சாகத்தையும் இங்கே கொடுத்தது. இங்கே ஒருவனாக இந்த பூமியிலே தேவன் என கொடுத்ததான கடமைகள், பொறுப்புகள் இன்றைக்கு அநேகமாக இருக்கிறதே நாட்களிலே தேவன் சபையிலே பேசினார். இன்றைக்கு பொறுப்பற்றவனாக இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் எப்படி முன்மாதிரியாக நடக்க வேண்டும், நான் எப்படி ஒருவனாய் என்னுடைய சந்ததிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாதையின் அடியாக இருக்க வேண்டும் என்பதை நாட்களிலே தேவன் சபையிலே குறித்து பேசினார். இன்றைக்கு அநேக பொறுப்புகளுடையவனாய் கடமைகளை இங்கே அநேக கடமைகளுடையவனாய் இன்றைக்கு நான் இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு முதலாவது தேவன் தீர்மானிப்பதும் இரண்டாவதாக நான் தீர்மானிப்பதுமான ஒரு மனுஷனாக இன்றைக்கு இருக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சந்ததிக்கு வளர்ந்து வரக்கூடியான இங்கே ஒருவருக்கும் எடுத்துக்காட்டுள்ளவனாய் இங்கே வளரும் பட்சத்திலே என்னுடைய சந்ததியும் இக்கத்தருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்படக்கூடியான பேர்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கே காணப்படும் நாட்களில் தேவன் சபையில் பேசியிருக்கிறார். சற்றும் அங்கே இடரலற்றவனாய் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். அந்த பிரகாரமாக தேவன் கொடுத்தான அந்த உலக பிரகாரமான அந்த இளவயதின் மனைவி அந்த நாட்களிலே தேவன் எப்படி எங்கே கொடுத்தாரோ இங்கே அந்த இளவயதின் மனைவி என்கிறான அந்த கண்ணோட்டத்திலே அன்பு நேசம் என்கிறான பக்தி இங்கே பகுதியிலே இங்கே இந்த காலம் கடந்து போனாலும் முதிர்வயது ஆயினாலும் இளவயதின் மனைவி என்கிறான அந்த உணர்வு சற்றும் இடத்துல இங்கே குறையாத பட்சமாக இங்கே இருக்க வேண்டும். அந்த இளவயதின் அன்பு நேசம் சற்றும் குறையாத பட்சத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய அன்பும் இங்கே நேசமும் இங்கே உறுதியாய் இந்த இளவயதின் மனைவி என்கிறான அந்த உணர்விலே இங்கே வாழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கு மேலாக நான் கொடுக்கக்கூடிய அன்பு, மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய அன்பு கடைசி வரையாந்தவும் அங்கே நிலைத்திக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தேவன் தருவாருங்கிறான உணர்வை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கத்தருவேசாரா. ஆண்டவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் என்னை ஒருவராய் படைத்திருக்கிறார் என்பதை நான் எந்த சூழ்நிலையில் நான் என்னுடைய காரியங்களை நான் என் வாழ்க்கையில் என் குடும்பத்திலும் நான் கொண்டு செல்கிறேன் என்பதை ஆண்டவர் ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் தெளிவாய் பேசினார். நான் இந்த வேளையிலுமாய் நான் எல்லா சூழ்நிலையிலுமே ஒரு குறைவுள்ள மனுஷனாகவே நான் காணப்படுகிறேன். என்னுடைய சந்ததியை நான் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய குடும்பத்திலே என் மனைவியை நான் சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் தேவனுக்குள்ளாய் நான் முழுவதுமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய், அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவனாய் வாழ்ந்தால் மட்டுமே நான் இவைகளை செய்ய முடியும் என்பதை ஆவியானவர் காலைவெளியிலுமே பேசினார். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய காரியங்கள் அனைத்தும் எனக்குள்ளாய் இந்த பூமியிலே நான் வாழும் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் பூமிக்குரிய காரியங்களாக எல்லாமே மாறிவிடும், எல்லாவற்றையுமே பூமிக்குரிய காரியத்துக்குள்ளே செலவழித்து என்னுடைய வாழ்க்கையையும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னுடைய சந்ததியையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு செல்லும் என்பதை என் வாழ்க்கையிலே முழுவதுமாய் ஆவியான வெளிப்படுத்தினார். என்னுடைய காரியங்கள், என்னுடைய குடும்பத்திலே உண்டான எல்லா சூழ்நிலைகள், எல்லா தாறுமாறான காரியங்கள் எல்லாமே நான் என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு தலைவனாக இருந்து நான் ஒருவனாக இருந்து என்னுடைய காரியங்களை முழுவதும் சரி செய்யும் போது
முழுவதுமே என் குடும்ப ஜீவியம் முழுவதையும் மாறும் என்பதை இந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் தந்தார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது எந்த காரியங்களாக இருந்தாலும், எந்த பலவீனங்களாக இருந்தாலும், ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலுமே ஆவியானவரை மாத்திரம் நான் மையமாய் கொண்டு வாழும்போது எல்லாமே மறைந்து விடும், எல்லாம் மாறிவிடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எப்போதும் என்னுடைய சந்ததி என்னை பார்க்கும்போது நான் சந்ததிக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்திற்கு நான் எந்த சூழ்நிலையும் உதாரணமாக இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு பயந்தவனாய், தேவனுக்கு உண்மை உள்ளவனாய், பக்தி விடுத்தியை உண்டு பண்ணத்தக்கதாய், விசுவாசமுள்ள சந்ததியாய், ஆபிரகாம் விசுவாசின் தந்தையாய் இருந்து அவருடைய சந்ததி முழுவதுமே அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக என்னுடைய அன்பின் பாதைக்குள்ள நடத்தி சென்ற பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு உண்மையாக இருந்து முழுவதுமாய் என்னுடைய சந்ததியை நான் மறுபடியும் உருவாக்கி தேவனுக்கு உங்களிடம் கொடுத்தான பிள்ளைகளையும் நான் அவர்களுக்குள்ளாய் நடத்தத்தக்க ஆவியானதை சுரண்டா இருக்கிறோம். தேவன் சார் எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் ஆவியை கொடுத்து பேசினான் அந்த நிலையெல்லாம், மனைவிக்கு துரோகம் செய்கின்றான ஒரு வாழ்க்கையெல்லாம் ஒரு ஆவியிலே இருந்து தான் அதை ஆரம்பிக்கின்றது என்பதை தான் தேவன் எனக்கு உணர்வடையும்படி செய்தார். நான் வெளிப்படையாக அதை காண்பிக்காவிட்டாலும் என்னுடைய ஆவியில் நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைகள்லாம் ஒரு கசந்து கொள்கின்றான வாழ்க்கைகள், முறுமுறுக்கின்றான வாழ்க்கைகள், குறை சொல்கின்ற வாழ்க்கைகள், எரிச்சல் அடைகின்றான வாழ்க்கையெல்லாம் என்னுடைய ஆவியிலே அது முன்பாக காணப்படுகிறது. பிற்பாடு தான் அது வெளிப்படையாக நான் ஆவியில் ஒரு எச்சரிக்கை இல்லாதனா இருக்கும் பொழுது மட்டுமே அது வெளிப்படையாக பிற்பாடு காண்பிக்கின்றான நிலைகள்லாம் அது ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்குவதற்கு ஏதுவில்லாத காரியங்கள் உண்டு பண்ணும் என்பதை தான் ஆவியை குறித்து தேவன் என்னிடத்தில் பேசும் பொழுது ஜாக்கிரதை உள்ளான அந்த ஆவியை தான் இந்த காலவெளியில் என்னிடத்தில் பேசினார். என்னுடைய ஆவி எப்பொழுதும் ஒரு சுத்தம் உள்ளதாக இருந்தால் மட்டுமே என்னுடைய வார்த்தையானது ஒரு சுத்தமுள்ளதாக காணப்பட முடியும், என் செய்கைகள் சுத்தமுள்ளதாக காணப்படும், என்னுடைய பார்வைகள் சுத்தமுள்ளதாக காணப்படும். என்னுடைய ஆவி ஒரு தூய்மையற்றதாய் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையானது ஒரு தூய்மை இல்லாத ஒரு வாழ்வைத்தான் உண்டு பண்ண முடியும். அது தேவ பக்தி உள்ள சந்ததியை உண்டு பண்ணாது என்பதைத்தான் இந்த காலவெளியில் நான் உணர்வடைகின்றேன். என்னையும் குடும்பத்துக்கு தலைவனாக வைத்திருக்கின்ற அந்த தேவன் தந்தான அந்த ஒரு பொறுப்பையும் என்னுடைய ஆவியிலே சுத்தம் உள்ளான அந்த சிந்தனையோடு, சுத்தமுள்ளான அந்த ஆவியோடு நான் எப்பொழுது நான் நிதானித்து அதை செயற்படுகின்றேனோ என்னுடைய வாழ்க்கையானது ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்க முடியும் என்பதைத்தான் இந்த காலவேளை நான் உணர்வடைந்தேன். என்னுடைய அந்த வரான அந்த நாட்களிலும் என்னுடைய ஆவியானது எப்பொழுதும் ஒரு சுத்தமுள்ளான அந்த ஆவியாய், எச்சரிக்கை உள்ளான அந்த ஆவியாய், என்னை நானே சோதித்து அறிந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் தேவன் என்னை நடத்துவாரான்னு அறிக்கை செய்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்கிறான்.